என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் நம்பர் 37. மேப் நம்பர் 37ல் இந்தியாவோட கனிமங்கள் என்னென்ன கனிமங்கள்லாம் பிரிக்காங்க. கனிமங்கள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது வந்து தாதுக்கள், எரிமலை வெடிப்பு, ஆறுகளின் படிவுகளை உருவாக கனிமங்கள்னு சொல்லுவாங்க. இது எத்தனை டைப்ஸாக பிரிக்காங்கன்னா 2 டைப். ஒன்று வந்து உலோக கனிமங்கள், இன்னொன்று அலோக கனிமங்கள். உலோக கனிமம்னா என்ன அப்படின்னு சொன்னால், உலோகங்களுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கும்ல, கடினமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாது, இந்த மாதிரி ஒரு சில தன்மைகள் இருக்கும்ல. அந்த தன்மைகள்லாம் அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மைகள் காணப்படுச்சு அப்படின்னா அது உலோக கனிமங்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உலோகங்களோட பண்புகள் அதிகமாக காணப்படுச்சு அப்படின்னா உலோக கனிமங்கள். உலோகங்களோட எந்த பண்புமே இல்லை அப்படின்னா அது அலோக கனிமங்கள்னு சொல்லுவாங்க. புரியுதா? உலோகங்களோட அதிகமான பண்புகள், அதாவது கடினமாக இருக்கும், ஈஸியாக உடையாது, அந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்குல்ல, அந்த பண்புகள்லாம் அதிகமாக காணப்படுச்சு அப்படின்னா அது உலோக கனிமங்கள். அது எதுவுமே இல்லை அப்படின்னா அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இரும்புத்தாது, அதுக்கப்புறம் வந்து மாங்கனீஸு, தாமிரம், பாக்சைட். இன்னொரு டைம் சொல்லலாமா, இரும்புத்தாது, மாங்கனீஸு, அதுக்கப்புறம் வந்து தாமிரம், பாக்சைட். இன்னொரு டைம் இரும்புத்தாது, மாங்கனீஸு, தாமிரம், பாக்சைட். அது அலோக கனிமங்கள் அப்படிங்கிறது மைக்கா, அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்புக்கல், ஜிப்சம். இன்னொரு டைம் மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம். ஓகேவா? கனிமங்கள் என்ன எத்தனை டைப்பாக பிரிக்காங்க? கனிமங்கள் 2 டைப்பாக பிரிக்காங்க, உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் அப்படிங்கிறது உலோகங்களோட பண்புகள் அதிகமாக காணப்படுச்சு அப்படின்னா உலோக கனிமங்கள். உலோகங்களோட எந்த ஒரு பண்புமே காணப்படலை அப்படின்னா அது அலோக கனிமங்கள் சொல்றாங்க. இப்போ உலோக கனிமங்களை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இரும்புத்தாது, மாங்கனீஸு, அதுக்கப்புறம் வந்து தாமிரம், அதுக்கப்புறம் பாக்சைட். அதுக்கடுத்து அலோக கனிமங்கள் அப்படிங்கிறது மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இரும்புத்தாது அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஜார்க்கண்ட். எந்த மாநிலம்? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிகமாக காணப்படுது. ஓகேவா? இந்த இரும்புத்தாது பூமியில் 3 லேயர் இருக்கும். புவி மேலோடு, கவசம், கருவம் அப்படிங்கிற 3 லேயர் இருக்கும். அந்த லேயரில் அந்த மேலே உள்ள புவி மேலோட்டில் தான் இரும்புத்தாது அதிகமாக காணப்படும். இது கொஸ்டின் கேட்கலாம்பா. இரும்புத்தாது பூமியில் எந்த பகுதியில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா புவி மேலோட்டில் காணப்படும். ஓகேவா? அதே மாதிரி இரும்புத்தாதுல என்னெல்லாம் இருக்குன்னா மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமடைட், சிடரைட். 5 இது இருக்கு. மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமடைட், சிடரைட். இதில் வந்து இந்தியாவில் அதிகமாக கிடைக்கிறது மேக்னடைட்டும் ஹேமடைட்டும். என்னது? இந்தியாவில் அதிகமாக கிடைக்கிறது மேக்னடைட், ஹேமடைட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இரும்புத்தாது உற்பத்தியில் இரும்புத்தாது எங்கே அதிகமாக கிடைக்குன்னா ஜார்க்கண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும், ஒடிசா வந்து செகண்ட் பிளேஸும். ஜார்க்கண்ட் முதல் மாநிலமாகவும், ஒடிசா செகண்ட் மாநிலமாகவும். மேக்னடைட் தாது எங்கே அதிகமாக கிடைக்குன்னா கர்நாடகா, சத்தீஸ்கர் அந்த பகுதி, தமிழ்நாடு அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கும். கர்நாடகா, சத்தீஸ்கர் அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் பகுதி அளவு கிடைக்கும். இப்போ இரும்புத்தாது மட்டும் சொல்லிடலாமா? இரும்புத்தாது எங்கே அதிகமாக கிடைக்கும்? புவி மேலோட்டில். இதில் மேக்னடைட், ஹேமடைட் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இரும்புத்தாது எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? ஜார்க்கண்ட். அதுக்கடுத்து ஒடிசா செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி மேக்னடைட் உற்பத்தியில் கர்நாடகா, சத்தீஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்டு. ஓகேவா? ரெண்டாவது மாங்கனீஸ். மாங்கனீஸ் வந்து ரொம்ப கடினமானது, ஆனால் ஈஸியாக உடஞ்சிரும். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 1 டன் இரும்பு உற்பத்திக்கு எத்தனை கிலோ மாங்கனீஸ் தேவைன்னா 10 கிலோ. எத்தனை கிலோ? 10 கிலோ. அவன் இது வந்து எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குன்னா ஒடிசா மாநிலம்னா மாங்கனீஸ் வந்து அதிகமாக காணப்படுது. அதுக்கு வேர்ல்டில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? 5வது பிளேஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? மாங்கனீஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக உடஞ்சிரும். அதுக்கடுத்து 1 டன் இரும்பு தயாரிக்க 10 கிலோ மாங்கனீஸ் தேவை. எந்த மாநிலம் இந்தியாவில் முதன்மை பிடிக்குது? ஒடிசா. இந்தியா வந்து வேர்ல்டில் எத்தனா பிளேஸில் இருக்குது? 5th பிளேஸ். இப்போ இந்த 2 ரிவைஸ் பண்ணிடலாமா? இரும்புத்தாது எங்கே கிடைக்குது? புவி மேலோட்டில்.
ஹேமடைட்டும் மேக்னைட்டும் இந்தியாவில் கிடைக்கிறது. இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஒடிசா செகண்டு. மேக்னைடைட் எங்கே அதிகமாக கிடைக்குது? கர்நாடகா சத்தீஸ்கர் இந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குது. புரிஞ்சிச்சா? அடுத்து மேங்கனீஸ் அப்படிங்கிறது கடினமாக இருக்கும், ஈஸியாக உடஞ்சிரும். இது வந்து என்னது, ஒரு டன் இரும்புக்கு தேவை 10 கிலோ மேங்கனீஸ் தேவை. அதுக்கடுத்து இது வந்து எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா ஒடிஷா. இந்தியா எத்தனா பிளேஸ் இருக்குது? 5th பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து மேலே போனால் தாமிரம். அதுக்கடுத்து தாமிரம் எங்கே அதிகமாக கிடைக்கும்னா ராஜஸ்தான். தாமிரம் எங்கே அதிகமாக கிடைக்கும்? ராஜஸ்தான். மனிதன் முதல் கண்டுபிடித்த உலோகம் அப்படிங்கிறது தாமிரம். மனிதன் அறிந்த முதல் உலோகம் அப்படிங்கிறது தாமிரம். சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் அப்படிங்கிறது இரும்பு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மின்சார கம்பிகள் பயன்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிள். தாமிரம் எங்கே அதிகமாக கிடைக்குது? ராஜஸ்தான். இது மின்சார கம்பிகள் அந்த மின் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து வந்து பாக்சைட். அது எந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குன்னா ஒடிஷா, குஜராத் அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கும். குஜராத், ஒடிஷா அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குது. இது பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட முக்கிய தாது. இது ஒரு டைம் கேட்டால் பிவிக்கு கொஸ்டின். அலுமினியத்தின் முக்கிய தாது எதுன்னு கேட்கலாம். அலுமினியத்தோட முக்கிய தாதுன்னு கேட்கலாம். அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்சைட். அதுக்கப்புறம் வந்து இது எதுலேருந்து உருவாக்குச்சுன்னா லீ பாக்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்படுது. லீ பாக்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்படுது. இது சரளை மண்ணோட மேற்பரப்பில் அதிகமாக காணப்படும். இந்த பாக்சைட் அந்த அலுமினியம் தான் வந்து விமான கட்டுமானங்கள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விமான கட்டுமானங்கள் செய்ய யூஸ் பண்ணுவாங்க. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட முக்கிய தாது. இது எந்த மாநிலங்கள் அதிகமாக கிடைக்கும்? குஜராத், ஒடிசா பகுதியில். இது எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க? விமான கட்டுமானங்கள், ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. அது எங்கே அதிகமாக கிடைக்கும்? சரளை மண்ணோட மேற்பரப்பில். இது எந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது? லீ பாக்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. 4 முடிஞ்சா? நம்ம 4 மட்டும் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? கனிமங்களை எத்தனை பிரிக்காங்க? உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் 4 இருக்கு. இரும்பு தாது, மேங்கனீஸ், தாமிரம், பாக்சைட். இரும்பு தாது அப்படிங்கிறது புவி மேலோட்டில் கிடைக்கும். ஹேமடைட், மேக்னைடைட் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது. இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் வந்து முதல் மாநிலம், ஒடிசா 2வது மாநிலம். அதுக்கடுத்து மேக்னைடைட் உற்பத்தியில் கர்நாடகா, சத்தீஸ்கர் வந்து அடுத்த மாநிலங்களாக இருக்குது. அதுக்கடுத்து மேங்கனீஸ் அப்படிங்கிறது கடினமாக இருக்கும், ஈஸியாக பிரேக் ஆகிடும். அதுக்கடுத்து மேங்கனீஸ் ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்திக்கு வந்து எத்தனை கிலோ மேங்கனீஸ் தேவை? 10 கிலோ தேவை. அதுக்கடுத்து மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? ஒடிஷா. செகண்ட். அதுக்கடுத்து வந்து இந்தியா வந்து வேர்ல்டு எத்தனை பிளேஸ்? 5th பிளேஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மேலே போனால் தாமிரம் உற்பத்தியில் முதன்மை பிடிக்கிற மாநிலம் ராஜஸ்தான். இந்த தாமிரம் அப்படிங்கிறது மனுஷன் முதல் கண்டுபிடிச்ச முதல் உலோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இது வந்து மின்சாதன கம்பிகள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா குஜராத்தில் பாக்சைட். குஜராத், ஒடிஷா அந்த பகுதிகளில் பாக்சைட் அதிகமாக கிடைக்குது. பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட முக்கிய தாது. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட்டு. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? விமானங்கள், ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இது என்ன மண்ணில்? சரளை மண்ணின் மேற்பரப்பில் அதிகமாக காணப்படும். ஓகேவா? அதுக்கடுத்து அலோக கனிமங்கள் அப்படிங்கிறது மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம். மைக்கா அப்படிங்கிறது என்ன? ஆயுர்வேத மருத்துவத்தில் யூஸ் பண்ணுற அலோகம் அப்படிங்கிறது மைக்கா. இது கொஸ்டின் ஏரியா. ஆயுர்வேத மருத்துவத்தில் உபயோகப்படுத்தப்படும் அலோகம் அப்படிங்கிறது மைக்கா. இது வந்து அப்ராக் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவில் உள்ள தரமான மைக்கான்னு சொல்லுவாங்க. அப்ராக் அப்படிங்கிற தரமான மைக்கா. கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மைக்காவில் தரமான மைக்கா என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். இது அப்ராக். என்னது? அப்ராக் அப்படிங்கிறது இது மின் காப்பான்கள், இன்சுலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேட்டர்ஸ் தயாரிப்பில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குதுன்னா ஆந்திரா, ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள். இதில் 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஆயுர்வேத மருத்துவத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ராக் அப்படிங்கிறது தரமான மைக்கா. அதுக்கப்புறம் வந்து மின் காப்பான்கள் தயாரிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சு. சுண்ணாம்புகள் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிடைக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதியில் அதிகமாக கிடைக்கும். ஜிப்சம் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதியில் அதிகமாக கிடைக்கும். பாரிஸ் சாந்து உற்பத்தியோட மூலப்பொருளாக வந்து ஜிப்சம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பாரிஸ் சாந்தோட தயாரிப்பில் மூலப்பொருளாக இருக்கிறது என்னது? ஜிப்சம் அப்படிங்கிறது கொஸ்டின் ஏரியா. ஓகேவாப்பா? இதை அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? இன்னும் ஒரே ஒரு டைம். கனிமங்கள் அப்படிங்கிறது எத்தனையா பிரிக்காங்க? உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். உலோகங்களோட அதிகமான பண்புகள் காணப்படுச்சு அப்படின்னா உலோக கனிமங்கள். உலோகங்களோட பண்புகளே இல்லை அப்படின்னா அது அலோக கனிமங்கள். உலோக கனிமங்களை 4 பார்ப்போம். இரும்பு தாது, மாங்கனீஸு, தாமிரம், பாக்சைட். இரும்பு தாது அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக காணப்படும். இரும்பு தாது அப்படிங்கிறது புவி மேலோட்டில் காணப்படும். ஹேமடைட், மேக்னைடைட் இந்தியா அதிகமாக கிடைக்கிறது. இரும்பு தாதுல வந்து ஜார்க்கண்ட் முதல் மாநிலமாகவும் ஒடிசா 2வது மாநிலமாகவும் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மேக்னைடைட் இதில் வந்து கர்நாடகா ஃபர்ஸ்ட் மாநிலம், சத்தீஸ்கர் 2வது மாநிலமாகவும் இருக்குது. அது தமிழ்நாட்டிலலாம் ஓரளவு காணப்படுது. அடுத்து கீழே வந்தோம்னா மாங்கனீஸ் வந்து எந்த மாநிலம்?
மாங்கனீஸ் உற்பத்தியில் ஒடிசா தான் வந்து முதன்மை மாநிலம். அந்த மாங்கனீஸ் அப்படிங்கிறது கடினமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக உடஞ்சிரும். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மாங்கனீஸ் வந்து 1 கிலோ 1 டன் இரும்பு எஃகு தயாரிக்க 10 கிலோ மாங்கனீஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசா முதன்மை மாநிலம். வேர்ல்டில் இந்தியா எத்தனை பிளேஸ்? 5th பிளேஸ். தேர்ட் என்ன பார்த்தோம்? தாமிரம். தாமிரம் அப்படின்னாலே ராஜஸ்தான். தாமிரம் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சா முதல் உலோகம் தாமிரம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? அதிகமாக வந்து மீன் காப்பான்கள் அந்த வயர்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே கீழே வந்தால் பாக்சைட். பாக்சைட் வந்து அலுமினியத்தோட முக்கிய தாது. இது எந்த மொழிச்சொல்லிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அப்படியே கீழே வந்தோம்னா அது எங்கே கிடைக்கும்? சரளை மண்ணோட மேற்பரப்பில் அதிகமாக கிடைக்கும். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா என்ன பாயிண்ட்? எங்கே யூஸ் பண்ணுறாங்க? விமானங்கள் கட்டுமான பணிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சா? அடுத்து அப்படியே மேலே இது வந்து எங்கே அதிகமாக கிடைக்குது? குஜராத், ஒடிசா பகுதியில் கிடைக்குது. இது முடிஞ்சு. அடுத்து அளவு கனிமங்கள் அப்படின்னா மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம். மைக்காவை பார்த்தோம் அப்படின்னா மைக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குது. மைக்கா அப்படின்னா இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் யூஸ் பண்ணுற அலோகம் அப்படிங்கிறது மைக்கா. அப்ராக் அப்படிங்கிறது ஒரு தரமான மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் அதிகமாக கிடைக்குது. ஜிப்சம் அப்படிங்கிறது ராஜஸ்தானில். ஜிப்சம் அப்படிங்கிறது பாரிஸ் சார்ந்த தயாரிப்பில் மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் போதும்பா. ஓகேப்பா, அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த மேப்பில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.